ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கணபதிராம் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த கணபதிராம் தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்குது. நீங்கள் இந்த கணபதிராம் தேட்டருக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப பிஸியான இந்த அடையாறில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் 2 வீலரில் வந்தீங்கனாலோ இல்லை 4 வீலரில் வந்தீங்கனாலோ ஈஸியாக இருக்கும். அதுவும் ஈஸியானா ஃபாஸ்ட்டாக வந்துட முடியாது, இதுலேயும் டிராஃபிக்கில் நின்று தான் வந்தாகணும். நீங்கள் எதுக்கும் வரப்பெல்லாம் கூகுள் மேப் போட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பிஸியான இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி பெரிய பெரிய பில்டிங், நடுவில் ஒரு சின்ன தேட்டர், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பார்க்கிங் ஸ்பேசஸ் ரொம்ப பெருசாகவே இருந்தது, கார்ஸ்லாம் பார்க் பண்ணுறதுக்கு. இது ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர் அப்படின்றதுனால இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப சஃபிஷியண்டாகவே இருக்கும். எந்த தேட்டர்லையுமே இல்லாத ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தேட்டரில் இருந்தது. அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் சொல்கிறேன். நான் இங்கே கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ போயிருக்கிறப்போ ஒரு செம்ம கூட்டமாக இருந்தது, ரஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ அதனால அப்போ என்ன பண்ணாங்கன்னா பார்க்கிங் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்றதுக்காக நம்மள வெயிட் பண்ண வச்சாங்க. இது ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர், ஸோ கண்டிப்பாக இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். பார்க்கிங்க்கு நான் போயிருக்கிறப்போ 20 rupees கேட்டாங்க. நான் பைக்குக்கு போனேன், பைக்கில் 20 rupees கேட்டாங்க. ஸோ பைக்கு பார்க்கிங் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருந்தது. பட் ஆனால் தேட்டர் பார்க்கறதுக்கு ஒரு ஓல்டு ஃபீல் கொடுத்தது. நாம அடையாறுல எல்லாமே மாடர்னாக இருக்கிறப்போ இந்த தேட்டர் மட்டும் இன்னும் ஒரு மாதிரி பழைய காலத்து மாதிரி இருக்கு அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்கே 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் டால்பி அட்மாஸ் கிடையாது. நீங்கள் இந்த படத்துக்கு ஆன்லைன் புக் பண்ணணும்னா புக் மை ஷோல தான் புக் பண்ணணும். ஸோ புக் மை ஷோல புக் பண்ணால் உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ், புக்கிங் சார்ஜஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது கண்டிப்பாக இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதுவே நேரில் புக் பண்ணீங்கன்னா அந்த புக்கிங் சார்ஜஸ்லாம் இல்லை. இது ஏன் நான் இங்கே அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் புக் பண்ணுறதுக்கு கூட புக்கிங் சார்ஜஸ் 10 rupees சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை சொல்றேன், நேரில் போய் பண்ணா இங்க புக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இந்த கணபதிராம் தேட்டர்ல இங்க என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரைட்டா விடல, சைட்ல தான் விடுறாங்க. சைட்ல போயிட்டு ஒரு ஓரமா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த வழியா தான் உள்ள விடுறாங்க. இங்க நேரா இருக்கிறவங்க வெளியில வர்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாரும் வெளில வரவங்க உள்ள வரதுக்கு ஒரே வழி இருந்ததுன்னா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ இதை ஒரு மேனேஜ்மெண்ட் பார்த்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில தேட்டர்ல பாத்தீங்கன்னா பழைய ஸ்கிரீன், பழைய வெளியில பழசா இருக்கும், ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்கிரீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், பிரைட்னஸ்லாம் இருக்கும், டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சிஸ்டமோட இருக்கும். ஆனா இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் வெளியில பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆயிருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பழைய செட்டப் மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் டல்லா இருந்தது. லைட் சுத்தமா இல்லை. எனக்கு இந்த லைட் ஆடிட்டோரியம்ல என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ கொஞ்சம் லைட் இருக்கணும், விசிபிளா இருக்கணும். ஸோ அது இங்க இல்லை. நான் போனது பால்கனி கிளாஸ்க்கு இங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு 190 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுவே கீழே இருக்கிறதுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. நான் சொன்னது கோட் படத்துக்கே 190 rupees 150 rupeesக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. வியூவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பால்கனில இருந்து நீங்க பார்த்தாதான் இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கீழே இருந்து பாத்தீங்கன்னா அண்ணாந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த தேட்டர்ல பால்கனி இருக்கோ அந்த பால்கனில இருந்து தான் வியூவிங் ஆங்கிள் இருக்கும். என்னதான் நீங்க கீழே லாஸ்ட் ரோலயே இருந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பெரிய வியூவிங் ஆங்கிள் இருக்காது. பட் ஆனா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, சவுண்ட் நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க லாஸ்ட் ரோ கிடையாது, மிடில் ரோல ஃப்ரண்ட்ல கீழே மிடில் ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பால்கனியோட ஸ்டார்டிங்ல தான் ஊஃபர் 2 ஊஃபர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தான் சென்டர் ஸ்கிரீனாவே, சென்டர் பாயிண்டாவே இருக்கும். ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஆனால் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்ணாந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த தேட்டர்லயும் அதை தான் ஃபாலோ பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க பால்கனில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் இந்த மிடில் பொசிஷன்ல இருந்து மட்டும்தான். ஒரு ஸ்கிரீன் நமக்கு உட்கார்ந்து இருக்கிறப்போ நல்லா பிரைட்டா தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்கிரீன்ல எந்த விதமான டஸ்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹால்குள்ள எந்த விதமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாதான் அது ஸ்கிரீன்ல போய் செட்டில் ஆகும். ஸ்கிரீன்ல போய் செட்டில் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே டேமேஜ் பண்ணிடும். நீங்க 4K ப்ரொஜெக்ஷனே யூஸ் பண்ணியிருந்தாலும் பிரைட்னஸ் ரொம்ப டல்லாவே இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொன்னா, நீங்க உங்க மொபைல் போன் எடுத்துக்கோங்க, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேல வச்சுக்கோங்க, இல்ல கேமரால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க வீடியோ எடுக்கிறப்பயோ பாத்தீங்கன்னா நல்லா அந்த கை ரேகப்பட்டு ஒரு மாதிரி அழுக்கா தெரியும்ல. ஸோ அதே மாதிரிதான் ஒரு ஸ்கிரீன்லயும் ஒரு ஹால்ல டஸ்ட் இருந்தாலோ இல்ல அந்த ஸ்கிரீனை கிளீன் பண்ணாம இருந்தாலோ நீங்க 4K ப்ரொஜெக்ஷனே வச்சாலும் டல்லா தான் தெரியும் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ஸ்கிரீன்ல நான் ஃப்ரண்ட்ல உட்காந்து பாக்குறப்போ கோட் படத்தோட செகண்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ பாக்குறப்போ இதோட ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப டல்லாவே தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனா நம்மளோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஆபரேட்டரோட மிஸ்டேக் தான் சொல்லுவேன். இது தேட்டரோட மிஸ்டேக் கிடையாது. DTS வச்சிருக்காங்க, ஆனா கரெக்டான டைம்ல ஆடியோ போடாம நாங்கெல்லாம் கத்தனதுக்கு அப்புறம், கீழே இருக்கிறவங்க கத்தனதுக்கு அப்புறம் ஆடியோவை கரெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes ஸ்கிரீன்ல இருக்கிற ஆடியோ மட்டும் தான் வந்ததே தவிர சரௌண்டிங் ஆடியோ எதுவுமே ஆன் ஆகல. இதுக்குதான் ஒரு ஆபரேஷன், அதாவது நம்ம ஒரு ஆபரேட்டரோட ரோல் இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. எனக்கு பர்சனலா தெரிஞ்சது. நான் இதுக்கு முன்னாடிலாம் இது எல்லாமே ஆட்டோமேட்டட் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த ஸ்கிரீன்ல நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது.
அதே மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னல, அதுவும் இந்த ஆபரேட்டரால தான். நிஜமாலே இது பார்த்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நானே ட்விட்டர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ பார்க்குறேன். அதுல இந்த படத்தை நான் கோட் படத்தை பார்க்குறேன். அப்படி அந்த கோட் படத்துல பார்க்குறப்போ அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல முடிஞ்சிட்டு நேம் போடுவாங்களே, நேம் போடனே ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அந்த என் கிரெடிட் சீனையும் காட்டல, அந்த 3 நிமிஷம் போடுற ட்ரிபியூட் வீடியோஸும் காட்டல, எதுவுமே காட்டல. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நானே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அந்த வெங்கட் பிரபு அப்படின்னு நேம் வந்ததுன்னே படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் சார் ட்ரிபியூட் போடுங்க, அந்த 3 நிமிஷம் போடுங்க, 3 நிமிஷம் போடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அப்பயும் போடல. ஸோ இதுதான் எனக்கு இந்த ஸ்கிரீன்ல நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி அவங்க இது 3 மணி நேரம் அப்படின்றதுனால மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக கொடுத்து அனுப்பியிருக்கலாம் சொல்லி. பட் ஆனா அது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா மற்ற தியேட்டர்ஸ்ல தான் போட்டாங்க. இதுதான் இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ்லாம் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இந்த படத்தை போடல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு போடுவாங்க. அப்படி இல்லை, அதை நீங்க ப்ராப்பரா நீங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனீங்கன்னா, மெயில் அனுப்புனீங்கன்னா அவங்க அதுக்காக ரீஃபண்டும் பண்ணுவாங்க. ரீஃபண்ட்னா காசு கிடையாது, 50% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சர் தருவாங்க. ஸோ இதுவே பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதுதான் மல்டிபிளெக்ஸ்க்கும் இந்த சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்க்குள்ள வித்தியாசம். ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஆடியன்ஸ் அப்படின்றவங்க தான் மெயின். இந்த ஆடியன்ஸ் டிசைட் பண்ணாதான் ஒரு ஃபிளாப்பான படமும் ஹிட் ஆக முடியும், ஒரு ஹிட்டான படமும் ஃபிளாப் ஆக முடியும். ஹிட்டான படம்னா மொக்க படத்தை கூட ஹிட் ஆக்க முடியும், மொக்க படத்தை கூட நல்ல படத்தை கூட ஃபிளாப் ஆக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஆடியன்ஸை சும்மா வெறும் இந்த படம் பார்க்குறவங்க அப்படின்ற அந்த லெவல்ல நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. எந்த ஆடியன்ஸ் இருந்தாலும் இது மல்டிபிளெக்ஸ்ல பண்ண மாட்டாங்க. நீங்க எப்போ வேணாலும் பாருங்களேன், மல்டிபிளெக்ஸ்ல பாப்கார்ன் அதிகமாக விற்குது, பார்க்கிங் அதிகமாக விற்குது, நீங்க எந்த குறை வேணா சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ நடந்த இந்த விஷயத்துக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. படம் முடிஞ்சது, படம் பார்த்துட்டு முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டு அவள் தான் முடிஞ்சிச்சு. நான் யாருக்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஸோ இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. மல்டிபிளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் கஸ்டமர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா காட்டுறாங்க. எல்லாருக்குமே ஒரு லெவலுக்கு மேல போனப்போ எல்லாருக்குமே கஸ்டமர் மணி மேக்கிங் மிஷின் தான். பட் ஆனா இருந்தாலும் அந்த மணி மேக்கிங் மிஷின் கொஞ்சம் கஷ்டப்படாம ஒரு மணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது இந்த மல்டிபிளெக்ஸ். ஆனா இந்த மல்டிபிளெக்ஸ் இல்லாத தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பெரிய படங்கள், பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மல்டிபிளெக்ஸ்ல 190 rupees டிக்கெட். எப்போ போனாலுமே மல்டிபிளெக்ஸ்ல 190 rupees டிக்கெட் தான். ஆனா இந்த சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ், அதை மல்டிபிளெக்ஸ் தவிர மற்ற தியேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 110 rupees டிக்கெட் இருக்கும், இல்ல 130 rupees டிக்கெட் இருக்கும் மத்த நாள்ல. ஆனா ஒரு பெரிய படங்கள் வருது அப்படின்னா அப்ப மட்டும் 190 rupees டிக்கெட் வச்சிருப்பாங்க. இப்ப டிஸ்டன்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ஃபேக்டர்லாம் விட்டுருங்க. டிஸ்டன்ஸ், மணி, அதுக்கப்புறம் ஒரு பெவரேஜஸோட காசு எவ்வளவு, பார்க்கிங், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நார்மல் ஆடியன்ஸா பாருங்க. நார்மல் மல்டிபிளெக்ஸ்ல, ஒரு நல்ல மல்டிபிளெக்ஸ்ல 190 rupees டிக்கெட், ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல அதே 190 rupees டிக்கெட். அப்படி இருக்கிறப்ப நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? மல்டிபிளெக்ஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஸ்டாஃப்ஸோட குவாலிட்டியும் சரி, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஏதாவது ஒரு சில சீன்ல ஒரு சில சினாரியோ இருக்கலாம், ஆனா எல்லா டைமும் அந்த சினாரியோ இருக்காது. அதுவே நீங்க ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல பாருங்களேன், நீங்க ஆடியன்ஸ் நிறைய இருக்கிறப்போ, ஒரு படம் ஃபுல் ஸ்கிரீனா ஃபுல்லா போகிறப்போ அவங்களோட ரியாக்ஷன், அவங்க ஹேண்டில் பண்ற கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அதுவே காலியா இருக்கிறப்போ அவங்க கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒரு மல்டிபிளெக்ஸ்ல போனீங்கன்னா அப்படி இருக்காது. எல்லா நாளுமே ஒரே சீக்வன்ஸ்ல தான் இருக்கும். அது நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு படம் வருது, அந்த படத்தை நம்ம டிக்கெட் புக் பண்ணிடலாம். அந்த படத்தை டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம், அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அது எந்த தியேட்டர்ல பார்த்தா என்ன அப்படின்றத நினைச்சிட்டு அது அந்த ஒரு 3 hours மட்டும் தான் நம்ம அதை மைண்ட்ல வச்சிருக்கோம். ஆனா நம்ம திரும்பவும் நம்மளுக்கே தெரியாம ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா, ஐயா இந்த தியேட்டர் வேணாம்ப்பா, ஃபேன் போடல, ஐயோ இந்த தியேட்டர் வேணாம்ப்பா, ஏசி கூலிங்கா இல்ல, ஐயோ இந்த தியேட்டர் வேணாம்ப்பா, ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா இல்ல, ஐ மீன் சண்டை போடுறாங்க, ஸ்டாஃப்ஸ் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு உங்களுக்கே தெரியாம ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்றப்பதான் நீங்க செகண்ட் டைம் புக் பண்றப்போ ஐயோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வரும். என்னதான் நீங்க ஒரு பெரிய படம் வந்தாலும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை ஃபுல்லா இருக்கு, மற்ற தியேட்டர்ஸ்ல எந்த ஸ்கிரீனும் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறப்போ, சரி இந்த படத்தை பார்த்தே ஆகணுன்றதுக்காக மேபி நீங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு தியேட்டருக்கு திரும்ப வருவீங்களே தவிர, மற்றபடி நீங்க நார்மல் ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு தியேட்டர்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த தியேட்டருக்கு திரும்ப வரவே மாட்டான். இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே ரகம் தான், எதுவுமே ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. என்னதான் 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த டஸ்ட்னால அது பிரைட்னஸ் அதிகமா இல்லை, கம்மியா இருந்தது. ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸே அங்கேயே டேமேஜ் பண்ணிடுச்சு. ஃபேனோட சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் நீங்க படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ. ஸோ இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே ஓகே ரகம் தான் இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும். நாம ஒரு லாங் டிராவல் போயிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு பசிக்கும். அப்படி பசிக்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாதப்போ நாம ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா, பசிக்காக, ருசிக்காக இல்ல, பசிக்காக சாப்பிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த தேட்டரில். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் தேட்டர் மூவிஸை பற்றி. நான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸையும் பாருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you.